கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் புனித இக்னோசியஸ். இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 50 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 107 முடிய. இவருடைய நாடு அந்தியோகியா, இவருடைய தரிசன பூமி அந்தியோகியா. ஆதிகால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியத்துடன் நின்ற விதங்கள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. பெருவெள்ளத்து இரைச்சலை போன்று போராட்டங்கள் நம் வாழ்வில் மோதும் போது இம்மாபெரும் தியாகிகளின் தியாகங்கள் நம்மை தலை நிமிரச் செய்கின்றன. இவர்கள் போராட்டங்களை வேரிலேயே ஆட்டம் காணச் செய்தவர்கள். நீராஜன் என்ற அரசன் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்கு பின் 107ஆம் ஆண்டு அந்தியோகியாவில் பிரவேசித்தான். அவன் தன் முதல் வேலையாக கிறிஸ்தவர்களின் பாதுகாவலனாக விளங்கிய இக்னோசியஸை தேடினான். அரசன் முன் கொண்டு வரப்பட்ட இக்னோசியஸ் பல கேள்வி கணைகளால் தொலைக்கப்பட்டார். முடிவில் விசுவாச வீரன் இக்னோசியஸ் வெற்றி பெறவே அரசன் பொங்கி இழந்தான். இக்னோசியஸை சிறைப்பிடிக்க ஆணையிட்டான். புலி பயந்தால் ஓடும், ஆனால் கிறிஸ்துவின் வீரர்கள் புறமுதுகு காட்டி ஓடுபவர்கள் அல்ல. வாழ்வானாலும் சாவானாலும் அது கிறிஸ்துவுக்குள் என்பதில் உறுதியானார் இக்னேசியஸ். அந்தியோகியாவை விட்டு ரோம் நகருக்கு அழைத்து வரப்பட்டார். தான் வந்த வழியிலெல்லாம் மக்கள் கிறிஸ்துவில் பலப்பட தைரியப்படுத்தினார். பேராயர் போலிகற்பையும் சந்தித்தார். கிறிஸ்துவின் அன்பினால் இருவரும் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டனர். பல கடிதங்களை இக்னேசியஸ் திருச்சபைகளுக்கு எழுதி அனுப்பினார். கிறிஸ்துவுக்கு பின் 107ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி ரோம்புரிக்கு கொண்டு வரப்பட்ட இக்னேசியஸ் மீண்டும் எச்சரிக்கப்பட்டார். விசுவாச வீரன் கிறிஸ்துவில் நிலைத்து நின்றதால் சிங்கங்களின் கூண்டுக்குள் போடப்பட்டார். அவர் உடல் அழிந்தது, ஆனால் உயிர் இறைவனில் இணைந்தது, புத்துயிர் பெற்றது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக எழுந்து நிற்க உங்களை ஆயத்தப்படுத்தி விட்டீர்களா? பிரியமானவர்களே, இந்த புனித இக்னேசியஸ் உடைய ஊழியம் மகத்தான ஊழியம். போராட்டங்களையும் பாடுகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் வேரிலே களைந்து எறிகின்ற தன்மையை இவர் பெற்றிருந்தார். கிறிஸ்துவுக்காக தாம் வாழ்வதே லட்சியம் என்று கிறிஸ்துவை சாட்சி பகர்வதே தம் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருந்தார். அதற்கு முன்பாக இந்த உலகத்தின் பாடுகளும் வேதனைகளும் துயரங்களும் ஒன்றுமில்லாமல் போனது. இதுதான் அவருடைய வாழ்வின் இரகசியமாய் இருந்தது. ஆம், நம் வாழ்க்கையில் எதை லட்சியமாய் கொண்டிருக்கின்றவோ அதை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அது நிமித்தமாய் வருகிற தடைகள், இடரல்கள், நெருக்கங்கள் எதுவாயிருப்பினோ அது ஒன்றும் நமக்கு பெரிதாக காட்சியளிப்பதில்லை. அவைகளை எளிதாக நாம் தாண்டி செல்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய லட்சியம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் உறுதியாக பதிந்திருக்கின்றபடியினால். ஆம், கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றும் கிறிஸ்து இந்த உலகத்தின் எல்லா மக்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தார் என்கின்ற விஷயத்தில் நமக்கு எத்தனை உறுதிப்பாடு இருக்கின்றது. ஆம், அந்த உறுதிப்பாடுதான் நாம் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அதுதான் தடைகளையும் வேதனைகளையும் இடரல்களையும் சுக்கு நூறாக தகர்த்துவிட்டு முன்னேறி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த இக்னேசியஸும் அப்படித்தான். இயேசுவின் அன்பை அவர் முழுவதுமாக உணர்ந்திருந்தார். இயேசு எனக்கும் வேண்டும், பிறருக்கும் வேண்டும் என்கின்ற நோக்கில் உறுதியாக லட்சியமாக இருந்தார். அதை தீவிரமாக நிறைவேற்றினார். இறுதியாக இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். பிரியமானவர்களே, இன்று நாம் சின்ன சின்ன போராட்டங்கள், எதிர்ப்புகள், தடைகள் என்கின்ற காரியங்களை முன்வைத்து சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகின்றோம்.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோர்ந்து போவதுமல்ல, தளர்ந்து போவதுமல்ல, ஒரு மூலையில் உட்கார்ந்திருப்பதல்ல. எப்பொழுதும் சுறுசுறுப்போடும் துரிதமாக நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்து இன்றே கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பின் நற்செய்தியை உலகுக்கு எடுத்துச் செல்வோம். கொடுப்போம், செபிப்போம், அழைத்தால் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 39-40 அதிகாரங்கள், சங்கீதம் 44, மத்தேயு 26 அதிகாரம். இந்த வேத பகுதியிலே வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.